ருத்ராட்ச மாலையை யாரெல்லாம் அணிய வேண்டும், இதை அணிந்தால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுவதும் கேளுங்க, பல பயனுள்ள கருத்துக்கள் அடங்கியிருக்கிறது. ருத்ராட்சம் என்றால் என்ன, அது எப்படி உருவானது? தாரகாசன், கமராசன், வித்யுன்மாலி என்னும் 3 அசுரர்கள் சிவபெருமானை வேண்டி கடுமையான தவம் புரிந்தனர். தவத்தில் மனம் குளிர்ந்த இறைவன் தங்கம், வெள்ளி மற்றும் இரும்பாலான 3 கோபுரங்களை அந்த அசுரர்களுக்கு கொடுத்தார். அந்த கோபுரங்களின் மூலமாக பறந்து செல்லும் சக்தியும் பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தும் ஆற்றலும் இந்த அசுரர்கள் பெற்றார்கள். இதனால் அசுரர்கள் மூவரும் ஆணவம் தலைக்கேறி உலகத்தையும் வென்று தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள். அசுரர்களின் கொடுமைகளை பொறுக்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமானும் அசுரர்களை அழித்து காப்பாற்றுவதாக தேவர்களுக்கு உறுதியளித்தார். தேவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் தன்னால் வரம் அருளப்பட்ட 3 அசுரர்களையும் தன் நெற்றிக்கண்ணால் அழித்தார். அந்த நேரத்தில் அவர் மனம் இளகி அவரது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அந்த கண்ணீரை ருத்ராட்சமாக மாறியது. இந்த ருத்ராட்சத்தை ஆண் பெண் பேதமின்றி யார் வேண்டுமானாலும் அணியலாம், வயது வரம்பு கிடையாது. ஆனால் ருத்ராட்சம் அணிந்தால் சில நடைமுறை பழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுளுக்கு பூஜை செய்யும் போது அணியலாம், பிறருக்கு கல்வி அளிக்கும் போது அணியலாம், புனித நீரில் குளிக்கும் போது, தர்ப்பணம் செய்யும் போது, வீட்டில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளின் போது, எந்த ஒரு செயலையும் ருத்ராட்சம் அணிந்து செய்யும் போது நமக்கு இறைவனின் அனுகூலம் கிடைப்பது நிச்சயம். ருத்ராட்சை அணிவதற்கு முன்பு நாம் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னவென்றால், 1 வார காலம் பசுமை அல்லது நல்லெண்ணெயில் ருத்ராட்சத்தை ஊற வைக்க வேண்டும். பின்னர் நீரால் சுத்தப்படுத்தி ஈரம் காய்ந்த பின்னர் திருநீரில் 1 நாள் முழுவதும் அதை வைத்திருக்க வேண்டும். அதன்பின் பச்சை பசும்பாலில் அதை கழுவி எடுக்க வேண்டும். பின்னர் மீண்டும் தூய்மையான நீரால் கழுவ வேண்டும். தூய்மையான ருத்ராட்சத்தை பூஜை செய்து மந்திரம் ஜெபித்து அணிவது மிகவும் நல்லது. ருத்ராட்சம் அணிவதால் உண்டாகும் நன்மைகள் என்னவென்றால், புண்ணிய நதிகளில் நீராடிய நன்மை கிட்டும், தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றும், மோட்சத்தை அருளும் சக்தியை ருத்ராட்சம் நமக்கு வழங்கும், லட்சுமி கடாட்சம் கிட்டும், புத்திர பாக்கியம் உண்டாகும். ருத்ராட்சத்தை பார்ப்பது மகா புண்ணியம். தொட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும். அணிந்து கொண்டால் பல கோடி புண்ணியங்கள் பாவங்கள் நீங்கும். நம் உடலில் உள்ள நோய்களை தீர்க்கக்கூடியது இந்த ருத்ராட்சம். 108 ருத்ராட்சம் கொண்ட மாலையை அணிவதால் அசுமமேத யோகம் செய்த புண்ணியம் உண்டாகும், பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். 1 முதல் 14 முகம் கொண்ட ருத்ராட்சம் அந்த முகங்களை பொறுத்து நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் மாறுபடும். 2 முகம், 5 முகம், 11, 14 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை பெரும்பாலும் சிவன் அடிகளார் மட்டுமே அணிவார்கள். சிவன் அடிகளாரின் அறிவுரைப்படி ஆசீர்வாதத்துடன் ருத்ராட்சம் அணிந்தால் சிறப்பு. பிறப்பு, இறப்பு போன்ற தீட்டு நாட்களில் ருத்ராட்சம் அணியக்கூடாது. ருத்ரன் என்பது சிவபெருமானையும் அச்சன் என்பது கண்களையும் குறிப்பதாகும். எனவே சிவனின் முக்கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் சொட்டுக்களே ருத்ராட்சம். இதுதான் உண்மையான பொருள். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை.